காலையில சாப்பிடுற காஃபில இருந்து இரவு சாப்பிடுற பரோட்டா வரைக்கும் நம்ம நிறைய ஆபத்தான வெள்ளை உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது பார்க்கறதுக்கு ரொம்பவும் சாதாரணமா தாங்க தெரியும். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்தை அதை சீர்கேடாக்குது. இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு அபாயகரமான வெள்ளை உணவுக்கு பதிலாகவும் ஆரோக்கியமான வேறு உணவுகளும் இருக்குங்க. அப்படி உங்க சமையல் அறையில இருக்கக்கூடிய அந்த 7 ஆபத்தான வெள்ளை உணவுகள் பற்றியும், அதுக்கு பதிலாக நீங்கள் எந்தெந்த ஆரோக்கியமான உணவுகளை உங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்களும் அந்த அபாயகரமான வெள்ளை உணவுகளை உங்களுடைய சமையல் அறையிலேருந்து விளக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ ஒயிட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, 7 வெள்ளை உணவுகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதில் 7ஆவதாக இருக்கிற உணவை நம்ம முதல்ல பார்க்கலாம். அந்த உணவுக்கு பதிலாக என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவதாக இருக்கிறது ரவை. ரவைனாவே எல்லாருக்குமே எது ஞாபகம் வரும்? ரவா கேசரி, ரவா உப்புமா, ரவா கிச்சடி, ரவா இட்லி, ரவா தோசை, இந்த மாதிரி நிறைய வகைகள் உங்களுடைய கண்ணு முன்னாடி இப்போ வந்து போகும். யோசிச்சு பார்த்தா இதில் என்ன இருக்குது, ஒரு ரவை சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ரவையை எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? பாலிஷ் செய்யப்பட்ட கோதுமை தாங்க இந்த ரவை. இதை உருவாக்கும் போது இதில் இருக்கிற நார் சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் முற்றிலுமாக அகற்றப்படுது. இந்த வெள்ளை நிறத்து ரவையை நீங்கள் சாப்பிடும்போது அந்த ரவை உடனடியாக சர்க்கரையாக மாறி உங்களுடைய ரத்தத்தில் வேகமாக கலக்குது. இதனால தாங்க நிறைய பேருக்கு உப்புமாவோ இல்லை கிச்சடியோ சாப்பிட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதாங்க ரவா உப்புமா செய்கிற ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற ஒரு கதை. அதை சாப்பிட்டீங்கன்னா வேகமாக உங்களுடைய வயிறு நிறைஞ்சிடும், அதே சமயத்தில் வேகமாகவே பசி எடுக்கவும் ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியுங்க? ரவா உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைனா ரவா கிச்சடி பிடிக்கும், என்னால் கேசரி சாப்பிடாம இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கவலையை விடுங்க. ரவா உப்புமா இல்லைன்னா என்னங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் சம்பா கோதுமை ரவை இருக்கு இல்லைங்களா, அதை தாராளமாக பயன்படுத்தலாங்க. சிறுதானியங்களால் ஆன கம்பு ரவை, திணை ரவை, இதிலெல்லாம் கூட நீங்கள் உப்புமாவோ இல்லை பிரியாணி கூட செஞ்சு சாப்பிடலாங்க. சரிங்க, அடுத்த உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. நம்ம மாவரைச்சோன்னா அதில் போடுவோம் இல்லைங்களா சோடா மாவு, அதை பற்றி தாங்க சொல்கிறேன். அதுதான் நம்பர் 6ல் இருக்குது. நம்ம இட்லி தோசைக்கு மாவரைக்கும் போது மட்டுமாங்க இதை போடுறோம், பஜ்ஜியில் போடுறோம், போண்டா செஞ்சால் அதில் கொஞ்சம் சேர்க்குறோம். இதை சேர்க்கும் போது மாவு நல்லா புஷ்ஷுன்னு வருது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது வயிற்றுக்குள்ளே போகும்போது உங்களுடைய வயிறும் புஷ்ஷுன்னு மாறுங்க, வயிறு உப்புசம் உண்டாகும். நீங்கள் தினமுமே இட்லி மாவில் சோடா மாவை சேர்க்குற ஆட்களாக இருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அதிக அளவு சோடியம் உங்களுடைய கிட்னிகளை பாதிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நாளடைவில் உங்களுடைய எலும்புகளும் கூட ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த சோடா மாவை இட்லி மாவில் எதுக்கு சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா மென்மையாக வர்றதுக்காக சேர்க்குறாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இரவு முழுவதுமே அந்த மாவை நல்லா புளிக்க விட்டிங்கனாவே இட்லி நீங்கள் சாப்பிடும்போது நல்லா மென்மையாக வரும். இல்லை எனக்கு இன்னும் வேகமாக மாவு புளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவு நல்லா புளிப்பான தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசியும் உளுத்தம்பருப்பும் ஊற வைப்பீங்க இல்லைங்களா, அப்போவே அந்த உளுந்தில் கொஞ்சம் இந்த வெந்தயத்தையும் நீங்கள் சேர்த்துட்டு ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னாவே இட்லி உங்களுக்கு சாஃப்டாக வரும், தோசையும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வயிற்றுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. 5ஆவதாக இருக்கிற உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடர். ஸ்வீட் கடைகளில் பேக்கரிகளில் அதிக அளவில் இந்த பால் பொடியை யூஸ் பண்ணுறாங்க. சுத்தமான பாலை உபயோகிக்கும் போது அவங்களுக்கு விலை அதிகமாகும் அப்படின்னு நினச்சிட்டு மலிவான விலையில் கிடைக்கிற தரம் குறைந்த பால் பவுடர்களை அவங்க உபயோகிக்கிறதுனால அந்த கடைகளிலிருந்து வாங்கப்படும் இனிப்புகளும் இந்த பேக்கரி பொருட்களும் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது, அசிடிட்டி பிரச்சனையும் வயிற்று கோளாறுகளுமே ஏற்படுது. பொதுவாகவே பால் பவுடரில் அதிக அளவில் சர்க்கரை இருக்குங்க, கொழுப்புகளும் அதில் அதிக அளவில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதை அதிக அளவில் சூடுபடுத்தும் போது அதில் இருக்கிற இயற்கையான வைட்டமின்கள் எல்லாமே அதிலிருந்து வெளியேறிடுது. இந்த மாதிரி கடைகளில் நம்ம வாங்குகிற உணவுகளை சாப்பிடும்போது என்ன ஆகுது, வெயிட்டும் அதிக அளவில் ஏற ஆரம்பிக்குது. எப்போதுமே சுத்தமான பசும்பாலை உபயோகிச்சுட்டு வந்தால் நமக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் முக்கியமாக நாட்டு பசும்பாலை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா
அதனால உங்களுக்கு வயிற்றுக்கு எந்த கோளாறுகளும் வராது. சிறிய குழந்தைகளுக்கு கூட நீங்கள் அதை கொடுக்கலாம். எங்கள் வீடு இருக்கிற இடத்துல பசும்பால் கிடைக்காது, பேக்கெட் பால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட உபயோகப்படுத்தலாங்க. உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த உணவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, 4ஆம் இடத்துல இருக்கிற அந்த உணவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதாங்க மைதா. மைதால இருந்து தான் பரோட்டா செய்கிறாங்க, சமோசா, பப்ஸு, கேக் வகைகள் இது எல்லாமே தயாரிக்கிறாங்க. மைதாவை தயாரிக்கும் போது அது நல்லா வெள்ளையாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதில் நிறைய ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸை சேர்த்துருக்காங்க. இதனால மைதாவில் உங்களுக்கு நார்ச்சத்தே இருக்காதுங்க, வெறும் மாவு சத்து மட்டும்தான் இருக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு பரோட்டா சாப்பிட்டாவே வயிற்று வலி பிரச்சனை இருக்குது, அடுத்த நாள் அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படுது. வெள்ளிக்கிழமை இரவு அப்படின்னாவே கண்டிப்பாக பரோட்டாவும் சால்னாவும் இல்லாத வீடை விரல் விட்டு இப்போ எண்ணிடலாம். இப்படி அதிக அளவில் மைதாவால் தயாரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது முதலாவதாக வர பிரச்சனை சர்க்கரை நோய், வயிறு உப்புசம். இதுக்காகலாம் என்னால் பரோட்டாவெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தாராளமாக சாப்பிடலாங்க. கோதுமையை கடையில் வாங்கி அதை நல்லா பொடிச்சிட்டு அதில் நீங்கள் தாராளமாக பரோட்டா செஞ்சு சாப்பிடலாம். சரி, அடுத்த உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை அரிசி. தென்னிந்திய குடும்பங்களில் அரிசி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையே. எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, அது மீன் குழம்போ, சாம்பாரோ, ரசமோ, கறி குழம்போ எதுவாக இருந்தாலும் வெள்ளை அரிசி சாதம் இல்லைன்னா நமக்கு அது சாப்பிட்டா மாதிரியே இருக்காது இல்லைங்களா? ஆனால் இந்த அரிசியை பாலிஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற இயற்கையான நார்ச்சத்து, வைட்டமின்கள் இது எல்லாத்தையுமே அந்த அரிசி இழந்துடுது. சரி, பிளெயின் ரைஸ் தான் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க, அதனால இடியாப்ப மாவு, புட்டு மாவு இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் புட்டு மாவு வாங்கி சாப்பிடுங்க, இடியாப்ப மாவும் வாங்கிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் ராகி புட்டு கிடைக்குது, சிவப்பரிசி புட்டு கிடைக்குது, கேழ்வரகுல ஆப்ப மாவு, இடியாப்பம் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். பொதுவாகவே பாலிஷ் செய்யப்பட்ட இந்த அரிசி சாதத்தை மதியம் சாப்பிட்ற நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்ருவாங்க, சாயங்கால நேரம் ஆன உடனே அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், டயர்டாக ஆரம்பிச்சிடுவாங்க, சுகரும் அதிகமாகிடும். எந்த அளவுக்கு பளபளப்பாக அந்த அரிசி இருக்கோ அந்த அளவுக்கு அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு சீர்கேட்டை விளைவிக்குங்க. சரி, வெள்ளை அரிசிக்கு பதிலாக நான் என்ன உபயோகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மட்டை அரிசி இருக்குது இல்லைங்களா, சிகப்பு நிறத்தில் இருக்கோங்க, கொஞ்சம் குண்டு குண்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வடித்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா மென்மையாக இருக்கும். இந்த அரிசியை விட சுவையாக இருக்கும், பார்க்குறதுக்கு தான் பெருசு பெருசாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகள் எல்லாமே தாராளமாக இந்த அரிசியை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கைக்குத்தல் அரிசி இருக்குது இல்லைங்களா, பாலிஷ் செய்யப்படாத அரிசி, அதை வாங்கி கூட நீங்கள் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கலாம். சரி, இரண்டாவதாக இருக்கிற அந்த உணவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதாங்க டால்டா. நிறைய ஹோட்டல்கள்லையும் பேக்கரிலையும் டால்டாவை தாங்க அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா நெய் சேர்த்து செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் நெய் விலை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க டால்டாவை உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ பரோட்டாலேருந்து பப்ஸு வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அந்த மாவை பிசைகிறதுக்கு அவங்க உபயோகப்படுத்துறது இந்த டால்டாவை தான். நீங்கள் பேக்கரிகள்லேருந்து வாங்கி சாப்பிட்ற முட்டை பப்ஸ், சிக்கன் பப்ஸ், பானிபூரி இது எல்லாத்தையுமே டால்டாவில் பிசைஞ்சு தான் ரெடி பண்ணுறாங்க. இந்த டால்டா இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கும் நெய் மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது சமையல் பண்ணி சாப்பிட்டா நெய்யோட ருசியை ஓரளவு அது கொடுக்கும், ஆனால் அது நெய்யே கிடையாது. இந்த டால்டாவில் டிரான்ஸ் ஃபேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்குங்க. இதனால் உங்களுடைய இரத்த குழாய்களில் இந்த டால்டா அடைப்புகளை ஏற்படுத்துது. இது உங்களுடைய கெட்ட கொழுப்பளவை அதிகரிக்குதுங்க, நல்ல கொழுப்பை குறைக்குது. நீங்கள் இந்த டால்டாவில் செய்யப்பட்ட உணவுகளை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமான பசு நெய் இருக்குது இல்லைங்களா, அதில் தயாரித்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். முடிந்த அளவு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வீட்டிலேயே தயாரித்து கொடுத்தா ரொம்ப நல்லது. முதலாவதாக இருக்கிற அந்த உணவு வெள்ளை சர்க்கரை. ஆபத்தான வெள்ளை உணவுகளில் முதலாவது இடம் பிடிக்கிறது இந்த வெள்ளை சர்க்கரை தான்.
நீங்கள் காலையில் குடிக்கிற டிகிரி காஃபிலேருந்து சாயங்கால வேளையில் குடிக்கிற டீ வரைக்கும் அதில் நீங்கள் சேர்க்கறது இந்த வெள்ளை சர்க்கரையை தான். இந்த வெள்ளை சர்க்கரை என்னதான் இனிப்பாக இருந்தாலும் இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தாங்க. தொழிற்சாலைகளில் இந்த வெள்ளை சர்க்கரையை தயாரிக்கும் போது இதில் ரொம்பவும் வீரியம் அதிகம் உள்ள கெமிக்கல் ப்ளீச்சிங்கை பண்ணுறாங்க. இதனால அந்த சர்க்கரையில் இருக்கிற எல்லா ஊட்டச்சத்துக்களையுமே அது அந்த ப்ராசஸ்லேயே இழந்துடுது. அதில் மீதம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலோரிகள் மட்டும்தான். சிறிய குழந்தைகள் வெள்ளை சர்க்கரையால் செய்யப்பட்ட குலாப் ஜாமுன்கள் அது போன்ற இனிப்புகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு பல்லில் பிரச்சனையும் ஏற்படுது. வெள்ளை சர்க்கரையை நம்ம உபயோகப்படுத்துறதுனால சர்க்கரை வியாதி ஏற்படுதுங்க. ஃபேட்டி லிவர் பிரச்சனை வருது. அது மட்டும் இல்லை, உடல் பருமன் ஏற்படுது. இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நம்ம என்னென்ன உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி உபயோகப்படுத்தலாம், நாட்டு சர்க்கரை உபயோகப்படுத்தலாங்க, தேன் கூட உபயோகப்படுத்தலாம். நீங்கள் எந்த விதமான இனிப்புகள் தயாரிக்கிறீங்கன்றதை பொறுத்து அதுக்கு தேவையான ஒரு மாற்று உணவை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே வீட்டில் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அம்மாவுக்கு பிபி பிரச்சனை இருக்குது, குழந்தைக்கு பற்கள் எல்லாம் சொத்தையாகுது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் அறையிலேயே இருக்கக்கூடிய மறைந்திருக்கிற இந்த வெள்ளை எதிரிகள் மூலமாக தான். இந்த 7 உணவுகளுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, சிறுதானியங்கள், செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் வகைகள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்போ நம்ம 7 வெள்ளை உணவுகளும் அதுக்கு பதிலாக நம்ம சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல நீங்கள் எந்த உணவை விட போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ உங்களுடைய அன்பானவர்களுக்கோ தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.